வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான இட் கேஸ் 3 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நானி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை பார்க்கணுமான்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்படிலாம் கிடையாது, டைரக்டா இந்த படத்தை பார்த்தா கூட உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒருத்தங்க வேலையில வீரமா சண்டை போட்டு இறந்து போனா ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு அவார்டு தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வினிதான் ஒருத்தங்க வீரமா சண்டை போட்டு இறந்து போயிருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு அவார்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒருத்தரை போலீஸுங்களாம் லாக் பண்ணி கூட்டு போறத காட்டுறாங்க. போலீஸா இருந்துட்டே இந்த நபர் கொலை பண்ணிருக்காரு, அதனால தான் ஜெயிலுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் மீடியாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டு வரது யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான். ஹீரோ போலீஸா இருந்து கொலை பண்ணிருக்காரு போல. இப்ப ஜெயில இருக்க கைதிகளா இவர்கிட்ட சண்டை வடிக்கிறாங்க. ஏன்னா இவரால ஜெயிலுக்குள்ள வந்திருப்பாங்க, அதனால தான் சண்டை வடிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த ஆயுதத்தை உன் சேஃப்டிக்காக வச்சுக்கோ, ஆமா நீ எதுக்காக உள்ள வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட பேரு அர்ஜுன் சர்க்கார் அப்படின்றது. இப்ப கரியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா இவருக்கு ஒரு பருந்து பிடிக்கும் போல. அந்த பருந்து இவருக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அதுக்கு கரியெல்லாம் இவர் போட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் கார்ல ஒரு நபரை தூக்கிட்டு வந்திருக்காரு. அவனை தலைகீழ தொங்க விட்டுறாரு. அவனுமே விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவர் இருக்கார்ல, கொடூரமா அவன் கதையை முடிக்கிறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோ விசாகப்பட்டினத்துல ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. சீனியரும் பேசி இவரை ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவருக்கு அசிஸ்டண்டா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேரு திவாகர், இன்னொருத்தங்க பேரு வர்ஷா அப்படின்றது. புதுசா கேஸ் வந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு கொலை நடந்திருக்கிறதா இவருக்கு தகவல் கிடைக்குது. 3 பேருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் ஒரு நபரை சாவடிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு தான் விசாரணை பண்ற ஆபீசரா வந்திருக்காரு. அங்க இருக்கவங்களும் இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இது இப்படிதான் நடந்திருக்கும்ன்ற மாதிரி இவர் வேற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவர் தானே கொலை பண்ணாரு, இவர் எப்படி கொலை பண்ணாரு, எந்த மாதிரிலாம் பண்ணாருன்றதை இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இவரே எதுக்கு கொலை பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான பதிலாம் போக போக நமக்கு தெரிய வரும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும்தான் இருக்காரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஹீரோ இன்னும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காம இருக்காருல, அப்பாவும் எப்படியாவது சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல ரொம்ப பெயின் இருக்கு போல. இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவர் போலீஸா இருந்திருப்பாரு. அந்த இடத்துல காயம் பட்டிருக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்காரு. ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் தேவையில்லாம பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நார்மல் ஷோல்டர் பெயின் தான், நான் உங்களுக்கு மாத்திரைலாம் தரேன், எப்பெல்லாம் வலி வருதோ அந்த மாத்திரையை போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இறந்து போனா பாத்தீங்களா, அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. அதை பத்தி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோ தானே கொலை பண்ணாரு, அதை பத்தி எல்லாமே ஹீரோக்கு நல்லா தெரியும். ஹீரோ டேட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணை பார்க்க போலான்ற மாதிரி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்றாரு. இப்ப அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஈவினிங் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சிடுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து போறாங்க. போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. இவருமே டேட்டிங் ஆப் மூலியமா ஒவ்வொரு பொண்ணா வர வச்சு பேசுறாரு. ஏறவரைய எல்லா பொண்ணுங்களும் அந்த மாதிரி தான் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு கூடயும் இவருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் இங்க இருக்கவரும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஹீரோ லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பா சட்டுன்னு வந்து கதவை திறந்துடுறாரு. அப்பா வந்தோடனே இவரும் லேப்டாப்பை மறைச்சுக்கிறாரு. என்ன விட்டு படம் பார்த்துட்டு இருக்கியா, இதுக்கு தான் காலகாலத்துல கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா புலம்புறாரு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா போங்கன்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக மிருதுலான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணு யாரு என்னன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நீங்க தானே மேட்ரிமோனியில ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி பேசுனீங்க, அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது அப்பாவோட வேலைன்ற மாதிரி அப்பாவுக்கு கால் பண்றாரு. நீங்க தானே இதை பண்ணீங்கன்னு கேட்கறாரு. ஆமாண்டா நான் தான் பண்ணேன்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்ப அப்பா தான் சேட் பண்ணி வர வச்சிருக்காரு போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா வர வச்சது அப்பா, இப்ப என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. ஏதாவது ஒரு கஃபேல மீட் பண்ணி பேசுவோம், அப்பதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிட்டு எப்பவுமே வர கஃபேக்கு வந்துடுறாரு. இவர் பேசுறதே கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கு. இந்த விஷயத்தை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா இல்லாம வளர்ந்தவனா நீன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஆமான்ற மாதிரி சொல்றாரு. எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேக்குறாரு. நீ ரஃபா பேசுறல, அதை வச்சே என்னால புரிஞ்சுக்க முடியுது, கவலைப்படாத, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தரேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நீங்க எதுக்காக அதெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏன்னா லைட்டா உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்லி தரலாம்னு நினைச்சேன்,
சரி வேற எங்கேயாவது சுத்தி பார்க்க போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்குமே லைட்டா பிடிச்சிருக்குல்ல, இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த பகுதியில இருக்க நிறைய இடத்த சுத்தி பாக்குறாங்க. அப்படியே நைட் வரைக்கும் இவங்க சுத்தி பாத்துறாங்க. இப்ப நைட்டு நேரம் மிருதுலாவை டிராப் பண்றதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. நான் கிளம்பவா இல்ல இங்கே இருக்கவான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இவங்களை கிஸ் பண்றதுக்காக வராரு. இவங்களுமே அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரெண்டு பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ன லவ்ஸா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. ஆனா ஹீரோ தான் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சனா உங்களுக்கு பயம் வந்துருது. ஏன்னா ஹீரோ ரொம்ப ரஃப்பான போலீஸ்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பயந்து இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் மிருதுலா பாக்குறாங்கல்ல, என்ன ஒன்ன பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க, அவ்வளவு மோசமானவனா நீன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரையும் கிஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா இவங்க தடுத்துடுறாங்க. அதுக்கான நேரம் வரட்டும், அப்ப பாத்துக்கலான்ற மாதிரி இங்க இருந்து விலகி போயிடுறாங்க. ஹீரோ ஏற்கனவே ஒருத்தனை லாக் பண்ணி கொலை பண்ணாரு பாத்தீங்களா, இப்ப இன்னொருத்தனோட கதையை முடிக்கிறதுக்காக தொங்க விட்டுருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ லாங்ல இருந்து இவரை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரும் பயந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது ஷூட் பண்ண ட்ரை பண்ணவங்க இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்பதான் அது யாருன்றது நமக்கு தெரியுது. இவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்கிறதா சொன்னல, அல்ல வர்ஷான்ற அசிஸ்டன்ட் தான் லாக் பண்ணிருக்காங்க. வந்ததுல இருந்தே உன் ஆக்டிவிட்டி சந்தேகத்தை வர வைக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா இவர் வர்ஷாவை அடிச்சு போட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல கண்முழிச்ச வர்ஷா இருக்காங்கல்ல, ஒரு போலீஸா இருந்துட்டு எதுக்காகடா கொலை பண்ணிட்டு இருக்க, நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன காரணம் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்ப இவருமே அந்த காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வேலை பார்த்ததா சொன்ன பாத்தீங்களா, கதை அந்த இடத்துக்கு வந்துருது. அங்க இவரோட அசிஸ்டன்ட் பேரு ரவி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஹீரோ ஒரு டைப்ல கொலை பண்ணுவார்ல, அதே மாதிரி ஏற்கனவே யாரோ கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணவங்க இவரோட ஆர்கன்ஸையும் எடுத்திருக்காங்க. இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் மூளையெல்லாம் எடுத்திருக்காங்க. வண்டி வந்ததுக்கான டயர் மார்க் கிடைச்சதான்ற மாதிரி கேக்குறாரு. சார் பனி இருக்குல்ல, கிடைக்கலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஏன் பனி இருந்தா நெருப்பு அடிச்சு பாருங்க, டயர் மார்க் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் நெருப்பெல்லாம் அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அடிச்சு பார்த்ததுல ஒரு இடத்துல டயர் மார்க் உங்களுக்கு தெரியுது. அது என்ன மாதிரியான கார்ன்றத டயர் மார்க்கை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பகுதியில இந்த காரெல்லாம் யார் யூஸ் பண்றாங்கன்றத ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இவங்களுமே ஃபில்டர் பண்ணி லிஸ்ட் எடுத்துடுறாங்க. சம்பந்தப்பட்ட எல்லார் வீட்டையும் செக் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு வீடா போய் இவங்க செக் பண்றாங்க. எல்லாருமே கொஞ்சம் சந்தேகத்தை வர வைக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இவங்க நோண்டி நோண்டி நிறைய கேள்வி கேட்கறாங்க. உங்க வேலை என்ன, நீங்க எங்க போனீங்க, இந்த நாள் எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரணை பண்றாங்கல்ல. ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டை சேர்ந்தவர் வெளியே போயிருக்காருன்னு தெரிய வருது. இவங்களுமே வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நபர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த நபர் இவங்களை பார்த்தோன்னா லைட்டா பயப்படுறாரு. அவர் பயப்படுறத வச்சு இவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ ஒரு லுக்க விடுறாரு. அவர் சட்டுன்னு இங்க இருந்து ஓட பாக்குறாரு. இவங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறி அந்த நபர் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஹீரோ விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி துரத்திட்டு வந்து அவர் கூட சண்டை போடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேற ஒருத்தன் வந்துடுறான். அவன் கூடயும் ஹீரோ சண்டை போடுறாரு. இப்ப சண்டை போட்டவர் ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சு இந்த இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. இப்ப சீனியரோ ஹீரோவை போட்டு திட்டுறாங்க. ஏன்னா இவர் அடிச்சதுல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவன் தான் இதை பண்ணானே தெரியல, அதுக்குள்ள எதுக்காக இவ்வளவு மூர்க்கமா அடிச்சன்ற மாதிரி தான் திட்டுறாங்க. இல்ல மேடம், இவன் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க அவங்க கிட்ட உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எந்த கேள்வியும் கேட்காம அடிச்சு அவனோட கையை உடைச்சிடுறாரு. இப்பதான் ஆளுங்க அவன் போன் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. பார்த்தா கொலை பண்ணதான் அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. இவன் தான் கொலை பண்ணிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதே சமயம் பீகார்ல இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கிறதா நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இது பீகார்ல இதே மாதிரி கொலை நடந்திருக்கான்னு இவர் யோசிக்கிறாரு. பீகார்ல அந்த கொலைகாரனை புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பீகாருக்கு போனோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் அவன் வீட்டுல வச்சுதான் மாட்டினான் சார், அவன் ஆர்கன்லாம் எடுத்திருக்கான், ஆர்கனையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான், அதோட சேர்த்து தான் அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே பேட்டர்ன்ல ரெண்டு கொலை நடந்திருக்குல்ல, ரெண்டு பேருமே வேற வேற ஆளுங்களா இருப்பாங்க. இது எப்படி பாசிபிள்னு ஹீரோ யோசிக்கிறாரு. யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்கிறாரு. அவன் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டான். இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, சார் இவனை தூக்குனது ஏரியா ஆளுங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு, இந்த ஏரியா ரொம்ப ஒஸ்டான ஏரியா சார், எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் அவனும் கேட்டுட்டு இருக்கான்ல, என்னெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோக்கு செய்கலாம் காமிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதையும் பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் இவனை லாக் பண்ணி கூட்டு போறதுக்கு முடிவெடுக்கிறாரு. இப்ப இங்க இருக்க போலீஸ் ஆளுங்களை கவர் பண்ண சொல்லிட்டாரு. அவங்களுமே ரெண்டு பக்கம் கவர் பண்றாங்க. ஹீரோ நடுவுல வந்துட்டு இருக்காரு. இவனை காப்பாத்துறதுக்கு நிறைய ஆளுங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சட்டுன்னு கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட வந்துட்டு இருக்க ரெண்டு பேருமே வரவங்களெல்லாம் தடுக்கிற மாதிரி கவர் பண்ணிடுறாங்க. அந்த கேப்ல ஹீரோ வேகமா இவனை இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஹீரோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரெண்டு பேரும் அடிச்சிருக்காருல, இத மத பிரச்சனையா மாத்திடுறாங்க. ரெண்டு
முஸ்லிம்ஸ ஒரு இந்து ஆபீசர் அடிச்சிருக்காருன்ற மாதிரி நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்காம உள்ள வந்துடுறாரு. ஆனா சீனியர் லேடி இவர் மேல கோவப்படுறாங்க. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கான், இவன் கையை வேற அடிச்சு உடைச்சிருக்க, நீ கொஞ்சம் கூலாவே இந்த கேஸ ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் அவங்க கிட்ட சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கொலை பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கும்ன்ற மாதிரி ரெண்டு பேரோட திங்ஸையும் செக் பண்ணிட்டாரு. அப்பதான் ஒரு கத்தியில சிடிகேன்ற மாதிரி எழுதி இருக்கு. இந்த சிடிகேவை வேற எங்கேயோ நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் கிட்ட நீ பார்த்த ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல சார் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பார்த்திருக்கேன், எங்கன்னு தான் யோசிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. போராடுறவங்க ஹீரோவோட உருவ பொம்மையை எரிப்பாங்க, அதெல்லாம் கூட ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. ஆனா போலீஸ் ட்ரெஸ் எரிக்கிறாங்க, அதை பாக்குற இவருக்கு கோவம் வந்துருது. இப்ப இவருமே அந்த கூட்டத்துக்கு மத்தியில வந்துடுறாரு. போலீஸ் ட்ரெஸ் ஒருத்தன் எரிச்சான் பாத்தீங்களா, அவனை பிடிச்ச அடி அடின்னு அடிக்கிறாரு. என் உருவ பொம்மையை வேணா எரிச்சுக்கோங்க, போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எரிக்க கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லி சொல்லி அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும் போது அவன் கையில ஒரு டாட்டூ இருக்கிறத பாக்குறாரு. இப்பதான் இவருக்கு டாட்டூ ஞாபகம் வருது. ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேர் உடம்புலயும் டாட்டூ இருக்கும், ஏறக்குறைய சிடிகேன்ற மாதிரி தான் அந்த டாட்டூ இருக்கும். அவனுங்க ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு நம்ம போட்டு வாங்கணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இவர் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சிடுறாங்க. அவனுங்க முன்ன பின்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு அதே மாதிரி சிடிகேவை பத்தியும் தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எப்படி இவனுக்கு சிடிகேவை பத்தி தெரியும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. நீ தான் சொன்னியான்ற மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. நான் அந்த வெப்சைட்டை பத்தி சொல்லலன்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். அப்ப சிடிகேன்றது ஒரு வெப்சைட்ன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப அசிஸ்டன்ட் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. சார் சிடிகேன்னு ஒரு வெப்சைட்டே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் செக் பண்ண கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிடிகேன்றது சாதாரண வெப்சைட் கிடையாது, டார்க் வெப்ல இருக்க ஒரு வெப்சைட், இதுதான் அந்த வெப்சைட் அப்படின்ற மாதிரி வெப்சைட்டை காட்டுறாரு. சிடிகேவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றதையும் சொல்றாரு. கேப்சர் டார்ச்சர் கில் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்மா இருக்கும். ஆக்சுவலா ரெண்டு பேர் கொலை பண்ணது மட்டும் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை தாண்டி இதே பேட்டர்ன்ல இந்தியா முழுக்க நிறைய கொலைகள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தெரியாதவங்க பேசிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் சைக்கோக்குன்னு யூஸ் பண்ற வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்ல சைக்கோ மனநிலையில இருக்கிற எல்லாருமே மெம்பர்ஸா மாறுறாங்க. இவங்க மெம்பர்ஸா மாறணும்னா ரெண்டு கொலை பண்ணி அப்லோட் பண்ணணும், அப்பதான் மெம்பர்ஸா ஏத்துப்பாங்க. அதுக்காக தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வருஷம் ஒரு வாட்டி மட்டும் மீட் பண்ணிப்பாங்க போல. சோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோ, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கிடலான்ற மாதிரி சொல்றாரு. இந்த வெப்சைட்டை எங்க இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த ரெண்டு பேர் ஏற்கனவே மீட்டிங்காக போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மீட்டிங் எந்த இடத்துல நடக்கும் ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாங்க. ஆனா இவனுங்க வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒருத்தன் இறந்து போயிட்டான்ற மாதிரி இந்த சீனியருக்கு தகவல் கிடைக்குது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருக்கவன் இறந்து போயிட்டான், மக்களுக்கு தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை, நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோ இந்த இடத்துல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் இருக்காருல, பக்கத்துல இருக்க போலீஸ் கன் வச்சிருக்கிறத பாக்குறாரு. இவன் டார்ச்சரை தாங்கிறதுக்கு செத்து போயிடலான்ற மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்ணி செத்து போயிடுறாரு. இப்ப ஹீரோவால ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, இதனால மக்கள்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவருக்குமே இந்த இடத்துல வேலை போயிருது. அதாவது வேலை போல வேற ஒரு இடத்துக்கு இவருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கும். அந்த வெப்சைட் எங்க இருந்து ஆப்ரேட் ஆகுதுன்றத கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. இவரும் அதுல மெம்பர் ஆகணும், அப்பதான் மீட்டிங்ல போய் அந்த நெட்வொர்க்கே பிடிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. மெம்பர் ஆகிறதுக்காக தான் இந்த ரெண்டு கொலையை பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்காக அப்பாவிங்களை கொலை பண்ணுவியான்ற மாதிரி இந்த வருஷா கேக்குறாங்க. யாரு அப்பாவிங்க? இவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்தவங்க, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துதான் இப்படி பண்றேன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இவர் எதுக்காக பண்றாருன்னு புரிஞ்சது இல்ல, இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. கொலை பண்ற எல்லாருமே யாருக்குமே தெரியாத காட்டுப்பகுதியில வச்சுதான் கொலைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். ஆனா அவன் கொலை பண்ணிருக்க காட்டுப்பகுதி எங்க இருக்குன்றத வருஷா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் ஒரு கொலை தான் பண்ணிருக்கான், மெம்பர் ஆவறதுக்கு இன்னொன்னு கொலை கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ஏரியால போய் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பர் வருஷா அப்படின்ற மாதிரி இவர் பாராட்டுறாரு. அந்த நபரோட பேரு நம்ம பில்லின்னு வச்சுப்போம். இப்ப பில்லியோட ஸ்டேட்டுக்கு இவர் வந்துடுறாரு. அந்த பில்லி அடுத்து ஒரு கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, எங்க இருந்தாலும் தூக்கணும், எல்லா இடத்துலயும் அவனை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பயங்கரமா செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மிருதுலா மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இல்ல நான் வேற ஸ்டேட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. நைட்டு நேரம் பார்த்தா மிருதுலா இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தன்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. இப்ப கிஸ் பண்றதுக்காக வராரு. இல்ல நேரம் வரட்டும், அது வரைக்கும் வேணான்ற மாதிரி இவங்களும் தடுத்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு அம்மானா பிடிக்கும் பாத்தீங்களா, அம்மா போட்டோ பேசுற மாதிரி இவங்க செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அர்ஜுன் எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியான்னு அம்மா பேசுற மாதிரிலாம் வருது. இவரும் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் மேற்கொண்டு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெட்ரோல் பங்க்ல விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு வண்டி வருது. பார்த்தா வண்டிக்குள்ளதான் அந்த பில்லி இருக்கான்னு இவருக்கு தெரிய வருது.
ஹீரோவை பார்த்துட்டு அவனும் தப்பிச்சு வேகமா கிளம்புறான். அவனை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கார் எடுத்துட்டு வேகமா சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சேஸ் பண்ணிட்டு வர ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல செக்கிங் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. அந்த இடத்துல அவன் கிராஸ் பண்ணி போலன்னு தெரிய வருது. நடுவுல காட்டு பகுதி தான் இருக்கு. அங்கதான் எங்கேயோ போயிட்டான் போல, எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி இவர் மட்டும் ஓடி வந்துடுறாரு. இப்ப அவனோட வண்டி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. இங்கதான் எங்கேயோ இருக்கான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பில்லி வயிற்றுல ஒரு கத்தியை இறக்கிடுறான். சப்போஸ் வயிற்றுல யாராவது கத்தியை இறக்கிட்டா அந்த கத்தியை திரும்பி எடுக்க மட்டும் விடக்கூடாதுன்ற மாதிரி ட்ரைனிங்ல சொல்லியிருப்பாங்க. அவனை எடுக்க மட்டும் விடக்கூடாதுன்ற மாதிரி இவரும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவனை அடிச்சு போட்டுறாரு. அவன் வண்டியில ஒரு பொண்ணை கொண்டு வந்திருப்பான். அந்த பொண்ணோட கட்டலாம் கலட்டலான்ற மாதிரி இவர் கழட்டிட்டு இருக்காரு. இப்ப இவன் எங்கன்னு திரும்பி பாக்குறாரு. அவன் திடீர்னு காணாம போயிடுறான். அப்படி காணாம போனவன் சட்டுன்னு இவரோட வயிற்றுல இருக்க கத்தியை உருவிடுறான். நிறைய ரத்தம்லாம் போகுது. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப அவன் இருக்கான்ல, ஹீரோவையே இங்க இருந்து தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏத்திடுறான். இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோ நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. ஏன்னா ஹீரோ இப்ப கண் முழிச்சிடுறாரு, மாத்திரையெல்லாம் எடுத்து போடுறாரு. இவன் எங்க கூட்டு போறான்னு பாக்கலான்றதுக்காக தான் இப்படி நடிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவான்னு பார்த்தா அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான். சோ இவனுக்கு நெட்வொர்க் இருக்கிற இடம் தெரியாது போலன்ற மாதிரி இவரும் கதையை முடிச்சிடுறாரு. அந்த பொண்ணை நல்லபடியா காப்பாத்திடுறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஏஜேன்ற பேர்ல தான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருப்பாரு. இவர் 2 கொலை பண்ணதுனால இவர் மெம்பரா மாறிடுறாரு. மெம்பர்ஸ்க்கான மீட்டிங் நடக்க போதில்ல, அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சீனியர் கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கறாரு. சீனியரும் அப்ப 2 கொலை பண்ணியான்னு கேட்கறாரு. ஆமா சார், வேற வழி இல்ல, அவனுங்களை பிடிக்கணும்னா இந்த 2 கொலையை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீனியருமே ஏத்துக்கிறாரு. ஆனா என் டீம்ல இருந்து ஒரு பொண்ணை அவன் கூட அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா மிருதுலா. அப்பதான் மிருதுலா ஒரு போலீஸ் ஆபீசரு. இவ்வளவு நாள் ஏமாத்தி தான் பழகி இருக்கான்னு இவருக்கு தெரியுது. டென்ஷன் ஆயிடுறாரு. ஏற்கனவே இவரோட டீம்ல 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க மிருதுலா சேர்ந்த மாதிரி தான் அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. இவரும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. மிருதுலா கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி மிருதுலா சொல்றாங்க. என்ன சொல்ல போறேன்னு கேக்குறாரு. இப்பதான் மிருதுலா ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. மிருதுலாவும் அக்காவும் ஜாகிங் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப மிருதுலா அக்காவோட பின்னாடி அவனோ தட்டிடுறான். நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவன் அப்படி தட்டிட்டு போனதை ஹீரோ பார்த்திருப்பாரு. ஹீரோ அந்த இடத்துல வச்சு 2 பேரையும் அடிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆபீசரா மாறணும்ன்ற மாதிரி இவங்களுக்கு தோணி இருக்கும். இதனால இவங்களுமே போலீஸ் ஆபீசரா மாறணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ட்ரைனிங் பீரியட்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப சொல்லி தரதுக்காக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஹீரோ இவங்களை பெருசா கவனிச்சிருக்க மாட்டாரு. அங்கதான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதனால இவருக்கு அவங்களை தெரியாது. அவங்களுக்கு இவரை நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் கிஸ் பண்ண ட்ரை பண்ணும் போதெல்லாம் நேரம் வரட்டும் நேரம் வரட்டும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இதுதான் அந்த நேரம்ன்ற மாதிரி இவங்களே கிஸ்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோ மட்டும் ஒரு இடத்துல இறங்கிடுறாரு. அவனுங்க ஒரு இடத்துக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவரும் வந்து வெயிட் பண்ணிட்டாரு. ஹீரோவை யாரை கூட்டு போறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி இந்த 3 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப நிறைய வண்டி வருது. ஹீரோ எந்த வண்டியில ஏறினாரு, யாரு கூட்டு போறாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லா வண்டியும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வண்டி ஒரு இடத்துக்கு போகுது, அந்த இடத்துல திவாகர் இறங்கிடுறாரு. 2வது வண்டி ஒரு இடத்துக்கு போகுது, அந்த இடத்துல வர்ஷா இறங்கிடுறாங்க. அடுத்த வண்டி வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போகுது, அந்த இடத்துக்கு மிருதுலா இறங்கிடுறாங்க. 3 ஸ்பாட்ல ஹீரோ எங்க போனாருன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா ஹீரோ 4வது ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருப்பாரு. அந்த ஸ்பாட்ல ஆல்பான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் எட்டா என்னன்னு ஹீரோக்கு தெரியல. அவனுமே வா ஏஜேன்ற மாதிரி வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. 3 ஸ்பாட்லயும் போய் செக் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சார் ஃபோர்ஸை கூட்டு போறேன்ற மாதிரி சீனியர் கிட்ட கேட்டு பர்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க. இங்க 100 பேருக்கு மேல மெம்பர்ஸா இருப்பாங்க. அதுல புதுசா மெம்பரா மாறினவங்க ஒரு 6 பேர் தான். அந்த 6 பேர் மட்டும் ஒயிட் கலர்ல தான் Dress போட்டிருக்காங்க. அதாவது ஹீரோ கூட 5 பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஆல்பா ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஒருத்தன் தோத்துறான். தோத்தவன கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. அதெல்லாம் பாக்குற மத்த சைக்கோங்க ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கட்டையில 6-7 கயிறை கட்டி வச்ச மாதிரி இருக்கு. இப்ப அந்த ஆல்பா இருக்கான்ல, ஒவ்வொரு கயிறா கட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு இந்த கயிறை கட் பண்ணா என்ன ஆகும்ன்றது புரிய மாட்டேங்குது. என்ன ஆகும்ன்றதை தெரிஞ்சுக்க பாக்குறாரு. ஆனா இவரால தெரிஞ்சுக்க முடியல. இவரும் ஒரு கயிறை கட் பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கயிறா கட் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா இதுல இருந்து ஒரு ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா, பறந்து போய் அங்க இருக்க ஒரு லேடி மேல படுது. அந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா வினிதாவா இருப்பாங்க. இவ ஒரு போலீஸ்காரி, கருப்பு ஆடு மாதிரி நம்ம கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சா, அதனால தான் கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிருக்கோன்ற மாதிரிலாம் அந்த ஆல்பா சொல்லிட்டு இருக்கான். ஒரு போலீஸ் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டாரு. ஆனா ஃபீலிங்கை காமிச்சா மத்தவனுங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால இவருமே என்ஜாய் பண்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த 6 பேர்ல ஒரு பொண்ணும் வந்திருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. பிசிக்கலா அப்ரோச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி விலகி போயிடுறாரு. எல்லாருமே ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல செக் பண்ணி பார்க்கணும்னு இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா நிறைய பொதுமக்களை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து செக் பண்றாரு.
பார்த்தா கூண்டு மாதிரி மனுஷங்க எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. நம்மள யாராவது காப்பாத்த வந்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சோகமா தான் இருக்காங்க. சிஸ்டம்லாம் எங்க இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் கண்டுபிடிச்சு அந்த ரூம் கிட்ட வந்துடுறாரு. அந்த இடத்துல ஆல்பா ஏதோ சிஸ்டத்தெல்லாம் யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறான். இவருமே அங்க இருக்க போன் எடுக்கிறாரு. கால் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாரு. கால் பண்ண முடியல. இப்ப போன்ல இருந்து ஒரு சிப்பை மட்டும் எடுத்துக்கிறாரு. எதுக்காக இந்த சிப்பை எடுக்கிறாருன்னு தெரியல. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, 3 ஸ்பாட்டுக்கும் டீம் அனுப்பி விட்டுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு டீமை லீட் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துக்குள்ள போலாம்னு நினைச்சா அங்க இருக்கவங்க இஷ்டத்துக்கு ஃபயர்லாம் பண்றாங்க. சோ அந்த இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க போல. இவங்க கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா இவங்க அவங்களோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆனா அந்த 3 ஸ்பாட்லயும் ஹீரோ இல்ல. அந்த மீட்டிங் நடக்கலன்னு தெரிய வருது. அப்ப எந்த ஸ்பாட்ல தான் மீட்டிங் நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ ஒரு நபரை படுக்க போட்டு வச்சிருக்காங்க. இவங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட உடம்புல ஏதாவது ஒரு பாகம் அறுக்கப்படும். அந்த மாதிரிலாம் அறுத்து அறுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது நடக்கக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப 1 2 3ன்னு எண்ணிட்டு இருக்காரு. காரணம் இவரு கேஸ் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்ப கரெக்டா இவரு 5ன்னு எண்ணும் போது அந்த கேஸ் வெடிச்சு சதறுது. என்ன கேஸ் வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே செக் பண்றதுக்காக வராங்க. இங்க இருக்க யாரோ தான் இதை செட் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்கன்றது இங்க இருக்க ஆல்பாக்கு புரிஞ்சிருது. இந்த மீட்டிங்ல தான் நிறைய சொதப்பல் நடக்குது. இந்த வாட்டி வந்ததுல எவனோ ஒருத்தன் போலீஸ் ஆபீசரு, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆல்பாவும் கண்டுபிடிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் சீனியர் கிட்ட பேசுறத காட்டுறாங்க. இன்னும் ஆளுங்களை கூப்பிட்டு மத்த இடத்த செக் பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இருந்தாலுமே ஹீரோ எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆளுங்களை தான் கூட்டு போக முடியாது, நான் தனியா போக போறேன்னு சொல்றாங்க. நீ தனியா போக வேணாம், நானும் வரேன்ற மாதிரி வர்ஷா சொல்றாங்க. இந்த ஆல்பா இருக்காருல, புதுசா இந்த வாட்டி 6 பேர் வந்திருக்கீங்க. இந்த 6 பேர்ல யாரோ ஒருத்தர் போலீஸ் ஆபீசர்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இல்லன்றத நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நீங்க 6 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கோங்க. உயிரோட இருக்கவன் தான் போலீஸ் ஆபீசர் இல்லன்னு நான் நம்புவேன். உங்களுக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு. இவங்க 6 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்ப சண்டை போடுங்கன்ற மாதிரி இவர் நிறைய ஆயுதத்தெல்லாம் தந்துடுறாரு. இப்ப மேடை மாதிரி இருக்கிற இடத்துல சண்டை போட சொல்றாரு. இப்ப 6 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம தான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ 2 பேரோட கதையை முடிக்கிறாரு. அந்த சமயம் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, 2 பேரோட கதையை முடிக்கிறாங்க. கடைசியில இவங்க 2 பேர் தான் சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஆல்பா இருக்கான்ல, நீ ஜெயிச்சு கூட எனக்கு நம்பிக்கை வரல, நீ ஒருவேளை போலீஸ் ஆபீசரா இருந்தான்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? நான் என்ன பண்ணா நம்புவேன்னு சொல்லு, நான் அதையும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப ஆல்பா இருக்கார்ல, அவனை கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஆளுங்க ஒருத்தரை கூட்டு வராங்க. யாரை கூட்டு வராங்கன்னா திவாகரை கூட்டு வராங்க. ஆக்சுவலா 3 பேர் ஒவ்வொரு இடத்துக்கு போனாங்கல்ல, அதுல திவாகர் போன இடத்துல திவாகர் மாட்டிருப்பாரு. ஃபேக்கா 3 இடத்த செட் பண்ணோம்ல, அதுல ஒரு இடத்துல தான் இவன் மாட்டினான். இவன் போலீஸ், இவன் கதையை முடி, நான் அப்ப நம்புறேன்ற மாதிரி ஆல்பா சொல்றான். ஹீரோவும் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இவர் அட்டாக் பண்றதுக்காக வராரு. டே, உன் உயிரை விட்டுறத, என் கூட தடுத்து சண்டை போடுற மாதிரி டிராமா பண்ணுன்ற மாதிரி திவாகருக்கு கேட்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுமே புரிஞ்சுக்கிறான். இவர் கூட தடுத்து சண்டை போடுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். 2 பேருமே சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆல்பா நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ போலீஸ் இல்ல, தெரிஞ்சிருச்சு, ஏன்னா போலீஸ் இந்த 6 பேர்ல இவன் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நிலைமை வந்தா சமாளிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ வந்தோடனே என்ன பண்ணிருப்பாருன்னா, வேற ஒருத்தன் ரூம்ல போலீஸ் மாதிரிலாம் சில விஷயங்களை வச்சிருப்பாரு. அது மூலியமா தான் அவன் மேல சந்தேகம் போயிருக்கு. ஹீரோ போலீஸ் இல்ல, நம்மள மாதிரி ஒருத்தன்ற மாதிரி ஆல்பா நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, ஆல்பாவையே போட்டு திட்டுறாரு. அட பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? இப்ப நம்ம ஆளுங்க 5 பேர் இறந்து போயிட்டாங்க பாருன்ற மாதிரி இவரும் ரவுடி மாதிரிலாம் பேசுறாரு. நம்ம டீம்ல 5 பேர் இறந்து போனதுக்கு போலீஸுங்க பதில் சொல்லணும். இந்த போலீஸை வச்சே போலீஸுங்களாம் எங்க இருக்காங்கன்றத நான் விசாரிக்கிறேன். இவனை ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட தா, இவன் மூலியமா போலீஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போலீஸுங்க கதையை முடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா சொல்ற? 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ, இவனை டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்கன்ற மாதிரி ஆல்பா சொல்றான். ஆல்பா ஹீரோ சொல்றத நம்பிடுறான். விசாரிக்கிறதுக்காக தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிடறான். இவர் அந்த இடத்துக்கு வந்து இவன் கிட்ட நார்மலா பேசுறாரு. இவ்வளவு பேரை மீறி எப்படி சார் தப்பிக்க போறோம் திவாகர் கேட்கறான். அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, நிலைமை வந்துச்சுன்னா நான் அவங்க எல்லாரையும் சமாளிக்கிற மாதிரி சண்டை போடுறேன். அப்ப இங்க இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை கூட்டு போய் காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி திவாகரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். ஹீரோ எங்க போயிருப்பாருன்றது இவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அந்த 3 பகுதி இருக்கிற இடத்துல சுத்தி சுத்தி வரலான்ற மாதிரி தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல மட்டும் இவங்களோட வாக்கி டாக்கி இருக்குல்ல, எது கூடயோ கனெக்ட் ஆகுது. வாக்கி டாக்கி எது கூட கனெக்ட் ஆகுது? ஹீரோ கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலான்ற மாதிரி இவங்களும் அந்த ஸ்பாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க.
அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கழுகு சட்டுன்னு இவங்க முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோ ஒரு கழுகை ட்ரெயின் பண்ணார்ல, அந்த கழுகு கிட்ட தான் இந்த டிவைஸை கொடுத்து விட்டுருக்காரு. இப்ப அந்த கழுகும் வேகமா ஒரு இடத்தை நோக்கி பறக்குது. நம்ம ஃபாலோ பண்ணி போனா என்னன்ற மாதிரி இவங்களுமே டீமோட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனுங்க அடுத்த கேம் விளையாடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த சமயம் ஆளுங்களெல்லாம் இங்க இருந்து கூட்டு போற வேலையை பார்க்கலாம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க இந்த வாட்டி வித்தியாசமா கேம் விளையாடலாம். எப்ப பாரு பெரியவங்களையே சாவடிக்கிறோம்ல, ஒரு சேஞ்சுக்கு இந்த வாட்டி ஒரு கை குழந்தைய சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கை குழந்தைய எடுத்து காட்டுறான். எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே சைக்கோவா மாறி இருக்காங்க. அதனால தான் இப்படி கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. அவனுங்க என்னன்னா பண்ணிட்டு போறாங்க, நம்ம மத்தவங்களை காப்பாத்தலான்ற மாதிரி தான் ஹீரோ பிளான் போட்டிருப்பாரு. ஆனா ஒரு குழந்தைய சாக விடக்கூடாது, நம்ம சண்டை போடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் சில விஷயங்கள் இவரோட மைண்ட்ல ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சரி, என் குழந்தை காணோம் சார், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் ஒரு அம்மா கேட்டிருப்பாங்க. அந்த சமயம் இவரும் ஆபீசரா இருந்து கவனிச்சிருப்பாரு. நான் கண்டுபிடிச்சு தரமான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுதான் அந்த குழந்தையா இருக்கும், எப்படியாவது காப்பாத்தி தரணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தன் வெட்டதுக்காக கத்திய ஓங்குறான். சட்டுன்னு பார்த்தா அவனை ஹீரோ வெட்டிடுறாரு. என்ன இவன் வெட்டிட்டான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. சோ ஹீரோ தான் போலீஸ்ன்றது இவங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப எல்லாருமே ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த டைம் திவாகர் தப்பிச்சு ஓடுறாரு. இங்க மாட்டிருக்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டு போறாரு. ஹீரோவும் தனியாளா எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் எடுத்து இஷ்டத்துக்கு எல்லாரையும் ஷூட் பண்றாரு. அவங்க பதிலுக்கு ஷூட் பண்ணும்போது கவனமா இவர் ஒளிஞ்சிட்டுலாம் இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து திரும்ப இவங்க ஆளுங்களை யாரோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இட்டு செகண்ட் பார்ட்ல ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, ஹீரோயின் டீம்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கழுகு மூலியமா நம்ம தகவல் கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இப்ப இவங்க டீமும் நல்லா பவரா இருக்காங்கல்ல, ரெண்டு டீமை சேர்ந்தவங்களும் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டீம்ல இருக்க எல்லார் கதையும் முடிச்சிடுறாங்க. வில்லனான ஆல்பாவையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. ஆல்பா இருக்கான்ல, ஒருத்தரை கொல்லும் போது அவங்க பயந்தாதான் அந்த ஃபீலிங்கே கிடைக்கும். நான் உனக்கு அந்த ஃபீலிங்கை தரமாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். அப்ப ஹீரோ இருக்கார்ல, பில்லி உன்னோட தம்பி தானே, பில்லியை என் கையால் தான் சாவடிச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பில்லி கதையை இவர் முடிச்சார்ல, அவன் பர்ஸை செக் பண்ணும்போது ஆல்பாவோட போட்டோவை பார்த்திருப்பாரு. அது மூலியமா தான் அண்ணன் தம்பிங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பியை கொண்டது ஹீரோன்னு தெரிஞ்சோன்னா அவன் ஷாக் ஆகுறான்ல, அந்த டைம் ஹீரோ இவனோட கதையை முடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவன் தான் மெயின் ஹெட்னு நினைப்போம். இவனை தாண்டி யாரோ இந்த டீம்ல இருக்காங்க போல. ஆக்சுவலா ஆர்கன்லாம் எடுக்கிறாங்கல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியாவே இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. வெளிநாட்டுல பெரிய பெரிய பணக்காரங்க இளமையா இருக்கிறதுக்கும் நிறைய போதை கிடைக்கிறதுக்காகவும் ட்ரக் எல்லாம் எடுப்பாங்க. அந்த ட்ரக்கை இந்த ஆர்கன் மூலியமா தான் ரெடி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இருந்து சப்ளை பண்றது யாருன்ற மாதிரி தான் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஹீரோ கிரெடிட்ஸ் வேணான்ற மாதிரி வேற ஒருத்தங்களுக்கு தந்திருப்பாரு. ஏன் அப்படி பண்ணன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அவனுங்க கேம் விளையாடும் போது ஒரு கேமுக்கு 3ஆம் நம்பர் செல்லுல இருந்து ஆளை கூட்டு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 3ஆம் நம்பர் செல்லுல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவளை காப்பாத்துறதுக்காக வினிதா இருக்காங்கல்ல, 8ன்ற நம்பரை 3ன்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. அவங்க போய் அந்த இடத்துல செத்து போயிருப்பாங்க. சோ அவங்கள மாதிரி ஆபீசருக்கு இந்த கிரெடிட்ஸ் போனோம், அதனால தான் அவங்க இந்த மிஷனை முடிச்ச மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த மிஷனை முடிச்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. வினிதா தான் இந்த மிஷனை முடிச்ச மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஸ்டார்டிங் வினிதாக்கு அவார்ட்லாம் தந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க. வினிதா அந்த பெரிய நெட்வொர்க்கே புடிச்சிட்டாங்க, ஆனா வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபேமிலிக்கு அவார்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து சப்ளை பண்றது யாருன்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நபர் வேற ஒரு கேஸுக்காக இப்ப ஜெயில தான் இருக்கான். ஜெயில வச்சு அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்க வேணும்ட்டு ஹீரோக்கு எதிராக ஒரு ஃபேக்கான கேஸை ஃபைல் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் ஹீரோ ஜெயிலுக்கு வந்திருப்பாரு. ஹீரோ கிட்ட ஒருத்தன் கதை கேட்டான் பாத்தீங்களா, அவனை கொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப அவன் கதையை முடிச்சிடுறாரு. எல்லா பார்ட்லயும் அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் கதையை முடிப்பாங்க. அந்த மாதிரி அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. செக்கிங்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆபீசர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஜாலியா ஐபிஎல் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காரு. லாரியில தான் ஆளுங்க வராங்க. லாரியை செக் பண்ணோம், வண்டியை விட்டு இறங்கு, போய் ஆபீசரை பாருன்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. இந்த ஆபீசரை வேற பார்க்கணுமான்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப ஆபீசர் நடந்து வராரு. அந்த ஆபீசர் பேரு வீரப்பன் அப்படின்றது. இந்த ரோலை கார்த்தி தான் பண்ணிருப்பாரு. இவங்க கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணி இவங்களை போட்டு அடிக்கிறாரு. அதாவது 4ஆவது ஒரு பார்ட் வந்தா கார்த்தி தான் லீட் ரோல் பண்ணுவாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்ல 3rd பார்ட்ல நானி தான் வருவாருன்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே நானி வந்திருப்பாரு. 4th பார்ட்ல கார்த்தி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்புலாம் கிடையாது, கண்டிப்பா கார்த்தி தான் 4th பார்ட்ல வருவாரு. இந்த படம் வேற பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சுல, கண்டிப்பா 4th பார்ட்டும் எடுப்பாங்க. அந்த படம் வந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.